Hi friends, வணக்கம் and welcome to Jay's Little Home. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு கூட்டு ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். நார்மலாக கூட்டுனாவே யாரும் விரும்பி சாப்பிட மாட்டாங்க. ஆனால் நம்ம சேனலில் இப்போ போஸ்ட் பண்ணியிருக்கக்கூடிய வீடியோவை பார்த்து அதே அளவோடு இருக்கக்கூடிய பொருளை யூஸ் பண்ணி செஞ்சிங்கன்னா புடலங்காய் கூட்டு பிரமாதமாக இருக்க போதுங்க. இது வந்து ரைஸுக்கும் நல்லாயிருக்கும், சப்பாத்திக்கும் தொட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இந்த மாதிரி ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருக்குது அப்படின்றத கமெண்ட்ஸில் கீழே சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இது வரைக்கும் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபை ஆகணும்னா பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த ரெசிபிக்கு தேவையான பொருட்கள் என்னென்னன்றது பார்க்கலாம். 200 கிராம் பாசிப்பருப்பும் 50 கிராம் கடலைப்பருப்பும் எடுத்து அரை மணி நேரம் ஊற வச்சு வச்சுருக்கேன். 800 கிராம் புடலங்காய் எடுத்து தோல் சீவி விதையெல்லாம் நீக்கிட்டு சின்ன சின்னதாக பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன். மசாலா அரைக்கிறதுக்கு 2 ஸ்பூன் மிளகு, 2 ஸ்பூன் சீரகம், 2 ஸ்பூன் உளுந்து, 4 வரமிளகாய், எனது காரம் இல்லைன்றதுனால 4 எடுத்திருக்கேன். தேங்காய் 5 டேபிள் ஸ்பூன். இதையும் தேங்காவையும் ட்ரை ரோஸ்ட் பண்ணி மிக்சியில் அரைச்சிக்கணும். 15 சின்ன வெங்காயம், 7-8 பல் பூண்டு எடுத்துக்கோங்க. 3 தக்காளி எடுத்திருக்கேன். இது வந்து நாட்டு தக்காளி இல்லை, அதனால் 3 எடுத்திருக்கேன். நாட்டு தக்காளியாக இருந்தால் 1 போதும். உப்பு தேவையான அளவு, மஞ்சள் தூள் அரை டீஸ்பூன், மிளகாய்த்தூள் 1 டீஸ்பூன். இது வந்து ஆப்ஷனல் தாங்க. மிளகாய் எனது காரம் இல்லைன்றதுனால மிளகாய்த்தூள் எடுத்திருக்கேன். மிளகாய் காரமாக இருந்தால் அதோட போதும். தாளிக்க எண்ணெய் தேவையான அளவு, பெருங்காயம் 1/4 டீஸ்பூன், 1 டேபிள் ஸ்பூன் கடுகு உளுத்தம்பருப்பு கலந்தது, கொஞ்சமாக கருவேப்பிலை, கொஞ்சமாக கொத்தமல்லி இலை. முதல்ல ஒரு வாணலில் நம்ம மசாலா அரைக்க எடுத்து வச்சுருக்க பொருளெல்லாம் போட்டு ட்ரை ரோஸ்ட் பண்ணி நல்லா பொன்னிறமாக ஆனதுக்கப்புறம் எடுத்து வச்சுக்கோங்க. மீண்டும் அதே வாணலில் நம்ம எடுத்து வச்சுருக்க தேங்காய் துருவலையும் போட்டு பொன்னிறமாக வர வரைக்கும் ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. திரும்ப அதே வாணலில் எண்ணெய் ஊற்றி அது ஹீட் ஆனதுக்கப்புறம் பூண்டு சேர்த்துக்கோங்க. பூண்டு நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் வறுபடட்டும். அதுக்குள்ளே இன்னொரு பாத்திரத்தில் நம்ம எடுத்து வச்சுருந்த பருப்பு போட்டு வேக வச்சுருவோம். இதில் மஞ்சத்தூள் மட்டும்தான் ஆட் பண்ணியிருக்கேன். பருப்பு முழுசாக வேகணும்னு அவசியம் இல்லை, 3/4 வெந்திருந்தால் போதும். அடுத்து இதில் வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயம் நல்லா வணங்கினதுக்கப்புறம் தக்காளி ஆட் பண்ணிக்கோங்க. தக்காளி நல்லா மசிஞ்சதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருந்த புடலங்காவை ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு இதை நல்லா ஒரு மூடி போட்டு மூடி வச்சுருங்க. இதுக்கு தண்ணி ஊற்றணும்னு அவசியம் இல்லை ஃப்ரெண்ட்ஸ், ஏன்னா இதுவே வந்து நீர்க்காய் தான். அதுக்குள்ளே நம்ம எடுத்து வச்சுருந்த இந்த வறுத்து வச்சுருந்தோம் இல்லைங்களா, இதை போட்டு மிக்சியில் நல்லா கொரன்னு அரைச்சிக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி அரைச்சா போதும். அடுத்து இதில் சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. நம்ம வேக வச்சு எடுத்து வச்சுருந்தோம் இல்லைங்களா பருப்பு, அதையும் இதில் ஆட் பண்ணிக்கலாம். இந்த ஸ்டேஜில் இதில் நான் எக்ஸ்ட்ரா தண்ணி எதுவுமே ஊற்றலை ஃப்ரெண்ட்ஸ், அந்த பருப்பு வேக வச்ச தண்ணி மட்டுமே போதும். காய் நல்லா வெந்ததுக்கப்புறம் நம்ம மிக்சியில் அரைச்சி வச்சுருந்தோம் இல்லைங்களா, அந்த விழுதை எடுத்து இதில் போட்டுருங்க. இதை நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு 5 மினிட்ஸ் கொதிக்க வச்சா போதும் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம டிஷ்ஷு ரெடி ஆகிடும். இதனுடைய கன்சிஸ்டன்சி பாருங்கள், ஒரு மாதிரி ரொம்ப தண்ணியாகவும் இல்லாமல் ரொம்ப கெட்டியாகவும் இல்லாமல் இருக்குது. அதை சொதட்டி இது ரைஸுக்கும் நல்லாயிருக்கும், சப்பாத்திக்கும் நல்லாயிருக்கும். ஸ்டேஜில் கொத்தமல்லி இலையை ஆட் பண்ணிக்கோங்க. அடுத்து இதை தாளிக்கிறதுக்கு ஆயில் ஊற்றி கடுகு போட்டிருக்கேன். கடுகு வெடித்ததுக்கப்புறம் பெருங்காயம் ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் கருவேப்பிலை ஆட் பண்ணி இதில் சேர்த்துருங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இதே போல் நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லி கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். Watching friends, bye bye.